வீட்டுக்கார அம்மா காலில் முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டார். கீழே உட்காந்துக்கிட்டு எப்படி ஒரு 10 நிமிஷம் இருக்குங்கண்ணா, அப்படியே உட்காந்தா இருக்காரு. என் வீட்டுக்காரம்மா அவங்க அதுவும் எந்திரிக்க முடியல, அதை கண்ணை மூடி அழுதுட்டு இருக்குது. இவர் கை வச்சதான் தெரியுது, கண்ணை மூடி அழுதுட்டு இருக்கவும் நாங்களே எந்திரிச்சு நின்று, நான் பரவாயில்லைங்கண்ணா, நான் எந்திரிங்கண்ணா. அவர் எந்திரிக்க மாட்டேங்கிறார். ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டார் கீழே. நாங்கள் தான் தூக்குறோம். தூக்கும்போது கூட அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரிலிங்கண்ணா. அந்த 1 மாதம் காலம் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரில. ரொம்ப ஒரு வெக்ஸாகி ஒரு மாதம் காலம் கழிச்சு பார்த்தா எப்படி இருப்பாருங்க. ரொம்ப கொஞ்சம் உடம்பு இழைச்ச மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தார். எங்கள் பிள்ளைய போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டு எங்கள் காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டார். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க சார். உடனே எனக்கு காலில் விழுந்துட்டாரு. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாரு.